இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? குருக்கு சனி செவ்வாயினுடைய தொடர்பு. சனி செவ்வாய் ஒருவேளை குருவோட சேர்ந்து இருந்தாங்க அப்படின்னா அந்த சனி செவ்வாயினுடைய அந்த தசையோ புக்தியோ இதுல என்னன்னாக்கா நீங்க 5ஆம் அதிபதி தசை சொல்றீங்க, புக்தியோ அந்தரமும் வரக்கூடிய அமைப்புகள். வணக்கம், நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு என்கிற ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ. விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது விக்கி ப்ரோஸ் அஸ்ட்ராலஜி சோசியல் மீடியாவை ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து தோழ தோழிகளுக்கும் நமது நன்றிகள். ஒரு கேள்வி. ஹாய் விக்கி ப்ரோ அண்ணன், குரு பாபத்துவம் சனி செவ்வாய் தொடர்பு அண்ட் 5th லார்ட் வித் ராகு பாபத்துவம், பட் 5th பாவகம் நோ பிளானட் ஆர் நோ பிளானட் பார்வை. ஸோ திஸ் கேஸ் 5th லார்ட் தசா ரன்னிங் பேபி கிடைக்குமா? ஓகே, குரு கட்டு போறாரு, 5ஆம் பாவகாதிபதி கட்டு போறாரு. ஆனா 5ஆம் பாவகம் நல்லா இருக்கு, இவங்களுக்கு குழந்தை கிடைக்குமா? பிரதர், எல்லா விஷயங்களுக்கும் வயது ரொம்ப முக்கியம். 5 வயசுல இந்த தசை வருது அல்லது 70 வயசுல இந்த தசை வருது, அந்த 5ஆம் அதிபதி தசையால பெருசாலம் நல்ல விஷயம் குழந்தை பிறக்கும்ன்ற மாதிரியான விஷயத்த சொல்ல முடியாது. ஓகே, இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? குருக்கு சனி செவ்வாயினுடைய தொடர்பு. சனி செவ்வாய் ஒருவேளை குருவோட சேர்ந்து இருந்தாங்க அப்படின்னா அந்த சனி செவ்வாயினுடைய அந்த தசையோ புக்தியோ இதுல என்னன்னாக்கா நீங்க 5ஆம் அதிபதி தசை சொல்றீங்க, புக்தியோ அந்தரமும் வரக்கூடிய அமைப்புகள்ல குழந்தையை கொடுக்கக்கூடிய விஷயமும். குரு பாபத்துவமானாலும் எங்க பாக்குறாரு, எந்த வீட்டை பாக்குறாரு, அந்த வீட்டினுடைய அதிபதியினுடைய புக்தி அந்தரங்கள்லையும் வயதுக்கு ஏற்ற மாதிரியான தன்மையில குழந்தை இருக்கும். இந்த மாதிரி ஒட்டுமொத்த தாக்குதல் இருக்கும்போது மோஸ்ட்லி வந்து ஒரு முதல் குழந்தை பெண் குழந்தையாகவும் எந்த பாவகம்ன்ற மாதிரி வரும். ஒருவேளை 5ஆம் அதிபதியே சனியை 5ஆம் அதிபதி ஆகி குருவோட சேர்ந்தாருன்னா இதுல நல்ல விஷயம்ன்ற மாதிரி வரும். செவ்வாயே 5ஆம் அதிபதியோட குருவோட சேர்ந்து இருக்கிறாருன்றதுனால இது நல்ல விஷயம்ன்ற மாதிரி வரும். அப்போ எந்த லக்னம்ன்றதை பொறுத்து, அவருடைய வயது எப்படிப்பட்டதுன்றதை பொறுத்து, இப்ப இந்த மாதிரி இடத்துல சீக்கிரம் கல்யாணம் ஆனா கூட குழந்தை அமைப்பு தாமதமாகும். இந்த மாதிரி ஜாதகத்துக்கு தான் திருமணம் தாமதமாகும். ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது 5ஆம் ஒரு விஷயத்துக்கு நீங்க என்ன பார்ப்பீங்க? காரகம், காரகாதிபதி, பாவகம். ஓகேங்களா? காரக அதிபதி நல்லா இருப்பாரு, காரகம் பாவகாதிபதி பாவகம், 5ஆம் பாவகம் நல்லா இருக்கு, பாவகாதிபதி ராகுவோட இருக்காரு. ஒருவேளை 5ஆம் அதிபதி தசையில ராகு புக்தியில குழந்தை இருக்கும். ஓகேங்களா? 5ஆம் அதிபதி தசையில ராகு புக்தி, அந்த 5ஆம் அதிபதியை பீடிச்சிருக்கக்கூடிய ராகு குழந்தையை கொடுப்பாரு. சனி குருவோட சேர்ந்து இருக்கக்கூடிய சனியோட சேர்ந்து இருக்கக்கூடிய குரு சனி செவ்வாயை சுபத்துவப்படுத்தணும்ல, பார்வை அமைப்புகள்ல இருக்கிறாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு வழி பண்ணணும்ல. இந்த அமைப்புகள்ல இந்த கிரகங்களும் கொடுக்கக்கூடிய தன்மைகள்ல இருக்கவே செய்யும். ஓகேங்களா? அப்போ குழந்தைன்றது தாமதமாகவோ மருத்துவத்துக்கு பிறகோ இல்ல ரொம்ப வருஷம் கழிச்சு திடீர்னு குழந்தை பிறந்ததுங்க அப்படின்னு சொல்ற மாதிரியான சில விஷயங்கள் மாதிரி வரும் பிரதர். ஆனாலும் லக்னம் லக்னாதிபதி எப்படி இருக்காங்கன்னு பார்த்த பிறகுதான் இது மற்றதெல்லாம் சொல்ல முடியும். இப்ப நான் உங்களுக்கு சொன்னது பூரா இதுதான் அதுக்கான விதிகள். இதனை அனுபவிக்கக்கூடிய அமைப்புகள்ல லக்னாதிபதி நல்லா இருக்கிறாரு, லக்னம் நல்லா இருக்குது அப்படின்ற அமைப்புல இதுல இன்னொன்னு, நீங்க வந்து அதாவது குரு பாபத்துவம்னு சொல்லுவீங்க. ஒருவேளை சந்திராதி யோகத்துல குரு இருந்து அந்த பாபத்துவம் தாமதமான அமைப்புகள்ல இல்லாமல் போகும். முதலில் பாபத்துவம் பிறகு சுபத்துவம்ன்ற மாதிரியான கான்செப்ட்ல வரும்பொழுது அங்க அந்த பாபத்துவ நிலைப்பாடுகள் செயல்படாம இருக்கும்ல. இதுவும் இந்த இடத்துல கணக்குல எடுத்துக்கிற மாதிரியான சில விஷயம் வரும். ராசிக்கு 5ஆம் அதிபதியும் நீங்க பார்க்கணும், ராசிக்கு 5ஆம் இடத்தையும் பார்க்கணும். சரிங்களா? நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.